Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 424 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு விரட்டிட்டு வந்த ப்ளூகோரிஸ அடிச்சு தெரிக்க உள்ளான்னு ரெண்டு சேட்டை பிடிச்சவங்க ஒண்ணு சேர்ந்தானுங்கல்ல. அடுத்து என்ன ஒண்ணு தனியா சொல்லவா வேணும், போட்டு தொவன்னு துவச்செறிவாங்க. என்ன இந்த பகியோட தான் செம காமெடி. அந்த ப்ளூகோரி வெட்ட வரான ஒண்ணு ஐயோ என்னைய காப்பாத்துங்க கொல்ல போறான் நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி பயங்கரமா கதறுவான். ஆனா அப்படி கதறிட்டு இருந்தவன் அடுத்த செகண்ட் மூஞ்ச மாத்தி என்ன கண்ணா நான் பண்ண விளையாட்டு எப்படி இருக்குமா, கழுத்தோட ஒரு விட்டு தலை மட்டும் தனியா போகும், இதுதான் எமர்ஜென்சி எஸ்கேப் ஆமா. அதுக்கப்புறம் நேரா அந்த ப்ளூகோரியோட பாடியை புடிச்சு ஃபுல் எனர்ஜியை போட்டு தூக்கி அப்படியே பறக்க விட்டுட்டு இருப்பான். அது பயத்துல நறுகிட்டு இருக்குமா. இப்ப மட்டும் நான் விட்டேன்னு வை உன் தலை தனித்தனியா செதறிடும்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி விட்டு கீழே வச்சு ஒரே அடி அந்த இடமே பொலந்துரும். எப்படியே சீகோரிலாச பொலந்து கட்டிட்டான்ல பகியா கொக்கான்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு வருவான். கடைசியில பார்த்தா அந்த அடிபட்ட ப்ளூகோரி கேஷுவலா எந்திரிச்சு நிக்கும். என்னங்கடா இது, நம்ம அடிச்ச அடிக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லாமா. அப்புறம் என்ன விரட்டி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். பய பாடியை பிரிச்சு ஓடிட்டு இருப்பான். அந்த டைம் லூஃபி இடையில வந்து ஓங்கி ஒரு குத்து தான் வைப்பான். அவ்வளவுதான், அதால நிக்க முடியாம அப்படியே பொத்துன்னு விழும். பகிக்கே அப்புறம் தான் புரியுது லாஸ்ட் டைம் பார்த்ததை விட பையன் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான்னு. என்ன நம்ம பையலுக்கே சண்டை போறதுக்கு டஃபா இருக்காமா, என்ன அனிமல் இதுன்னு கேட்பான். இதுதான் கடல்ல வாழ்ற ப்ளூ கோரிலா, ப்ளூ கோரின்னு சொல்லுவாங்க. பயங்கரமா சண்டை போடுங்க பாத்துடா, இப்ப ஒன்னதான் காலி பண்ணிருக்கோம் இன்னும் 4 இருக்குன்னு சொல்லிட்டு திரும்புவான். லூஃபி ஆல்ரெடி அந்த 4ஐயுமே பொழந்து கட்டி இருப்பான். அந்த டைம் பகியோட மூஞ்ச பாக்கணுமே மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருப்பான். இப்ப லூஃபிக்கு இதுங்க கூட சண்டை போடலாம் டைம் இல்ல, எப்படியாச்சும் போய் அவன் அண்ணனை காப்பாத்தணும். இங்க அந்த பிரிசனர்ஸ் எல்லாம் மிரண்டு போயிருவானுங்க. ப்ளூகோரியவே போட்டு பொழந்து கட்டிட்டானா அப்படின்னா கண்டிப்பா இவன் பெரிய பிஸ்தாவாதான் இருக்கணும். யாரா நீ யாரு எங்களையும் காப்பாத்துப்பான்னு சொல்லி அவங்கிட்ட கெஞ்சி எஞ்சுவானுங்க. அப்போ செக்யூரிட்டி கார்டும் கண்ட்ரோல் ரூம்ல இருக்கவனும் பேசிட்டு இருப்பானுங்க. என்னன்னா தப்பிச்சது ஒரு ஆள் தான், ஆனா கேமரால பாக்கும்போது 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. என்னவா இருக்கும்னு ஒண்ணும் புரியல. அவனுக்கு 2 பேரும் ப்ளூகோரிஸ போட்டு பொலன்னு பொலந்து கட்டினானுங்கல்ல, அதை ஏதோ படம் பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு இருந்திருக்கானுங்க. அவனால நம்பவே முடியல. ஏன்னா ப்ளூகோரிஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. அவங்களையே கொஞ்ச நேரத்துல காலி பண்ணியிருக்கான். இதுல காமெடியான விஷயம் என்னன்னா லெவல் 1ல ப்ளூகோரிஸ தாக்கி அவங்கள மட்ட பண்ற அளவுக்கு ஆளுங்க இல்லவே இல்ல அப்படின்னா பெரிய பஞ்சாயத்து தானே. அதே நேரம் இங்க பகி தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். அட பாவி சண்டாளா, இதை ஏன்டா ஐயா கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு. என்னடானா லூஃபி நான் ஏச காப்பாத்த வந்திருக்கேன்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம இவன் கத்துன்னு கத்திட்டு சத்தம் போடாதன்னு அவன சொல்லுவான். இதுக்கு இடையில அந்த பிரிசனர்ஸ் வேற எப்பா சாவிய கொடுங்கப்பா நாங்களும் தப்பிச்சுக்கிறோம் பானுங்க. உடனே பகி கொலை காண்டாயிருவான். டேய் இங்க என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது, கொய்யால என்ன பேசிட்டு இருக்கீங்க, உள்ள வந்தேன்னு வை கிழிச்சு தச்சு புடுவேன் வாய, பேசாம இருங்கம்மா. அப்போ லூஃபிக்கு ஷாக்கு, பகிக்கு ஏச தெரியுமான்னு. எப்படி தெரியாம இருக்கும், ஆனா லூஃபிய கம்பேர் பண்ணும்போது அவங்க அண்ணன் ரொம்ப பொலைட்டான ஆளாமா. என்ன இருக்கும், ஒரு நாள் பகி அவன் கப்பல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்ட்டி பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆல்விடால அந்த டைம் அவன் கூட தான் இருந்திருப்பான். அப்ப அவளுக்கு ஒண்ணும் புரியல. என்னன்னா அந்த டைம் பகி நம்ம லூஃபிய தான் வெறி கொண்டு தேடிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு எங்க இருக்கான் என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க லூசாடா நீன்னு கேப்பா. அவன் என்ன ஆல்விடா இப்படி இருக்க, நம்ம எப்பவுமே கிடைச்ச டைம் ஜாலியா என்ஜாய் பண்ணணும், இப்படி கல்லெஞ்சக்காரியா இருக்காதேமானா. அப்ப ஏசி இடையில வந்து எப்பா உங்களுக்கு என்ன லூஃபிய பாக்கணுமா, எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியும்னு சொல்லுவானா. பாத்தியா இவனுக்கு லூஃபி எங்க இருக்கான்னு தெரியுமாமா. அப்புறம் என்ன பஞ்சாயத்தும்பா. ஆனா அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணுவானுங்க இவன் யாருன்னே இவங்களுக்கே தெரியாதுன்னு. ஏய் என் கப்பல என்னடா பண்ணிட்டு இருக்க கொய்யால யாரா நீன்னு கேட்டா உடனே மரியாதையா எந்திரிச்சு நின்னு உங்க விருந்துல இடையில பூந்ததுக்கு என்னைய மன்னிச்சிருங்க, இந்த சாப்பாடோட ஸ்மெல்லு என்னைய ஆளை தூக்குச்சு, அதான் நேரா வந்துட்டேன், என் பேரு ஏசு, உங்களை மீட் பண்ணல சந்தோஷமா. உடனே பகி என்னப்பா இவ்வளவு பொலைட்டாலா இருக்கணும்னு அவசியமே இல்ல, உன்னை மீட் பண்ணல எனக்கும் சந்தோஷம்னு பேசிட்டு இருப்பான். அவன் பேசுறத கண்டுக்காம இங்க ஏஸ் பாட்டுக்கு தின்னுட்டு இருப்பானா. ஏ கொய்யால இப்ப நான் உன் பேரை பத்தி கேட்கல, தேவையில்லாம என்கிட்ட வந்து உரண்டை எழுத்துட்டு இருக்காத, தாங்க மாட்டேன் பானா. சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சு இவன் ஃபயர் ஃபிஸ்ட் ஏஸ்ன்னு. அது தெரியும் போது அவன் ஒயிட் பியர்டோட 2nd டிவிஷன் கமாண்டர்னு தெரியாம இருக்குமா. அந்த மேட்டர் தெரிஞ்ச உடனே மொத்த ஷிப்புமே ஆடி போயிடும். மெயினா நம்ம பக்கி உடனே ஏசு அப்ப என் டேடிய பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு தின்னுட்டு இருக்கும் போதே தூங்க ஆரம்பிச்சிருவான். என்னடா தூங்குறான் இவன் சொல்லி பதறிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எல்லாம் ஜாலியா ஒன்னா சேர்ந்து சரக்கடிச்சு ஃப்ரெண்ட்ஸாவே மாறிட்டானுங்க. அவன் இங்க வந்து மாட்டினது எனக்கு கஷ்டமா தான் இருக்குது. ஆனா அந்த நேவி முட்டா பழுக ஒயிட் பியர்டு குரூ கிட்ட போய் வம்பு பண்ணிருக்க கூடாது, பஞ்சாயத்து பெருசாக தான் போதுமா. உடனே லூஃபி இருந்துகிட்டே நான் லெவல் 5 தானே போகணும், அங்கதானே ஏசு இருக்கான்னு சொல்லி கேட்பான். உடனே பகி எனக்கு என்னடா தெரியும், என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க, நான் ஒன்னும் உன்னோட ஃப்ரெண்ட் இல்ல, எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்துல நான் கொண்டு வந்து மூக்க நுழைக்கணும், என்ன ஆள விடுறா சாமின்ட்டு அவன் பாடு கிளம்புவான். இன்கேஸ் உனக்கு வரக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நானே தப்பிச்சு போய்க்கிறேன்னு ஓவரா பில்டப் வேற பண்ணுவான். உடனே லூஃபி கூப்பிட்டு தம்பி இந்த இடத்துக்கு வெளியில 10க்கும் மேற்பட்ட நேவி ஷிப் இருக்குது, மகனே போய் சிக்குனேன்னு வச்சு செதுக்கிடுவாங்க, அவங்கள தாண்டி உன்னால போக முடியுமான்னு கேப்பான். எது 10க்கு மேலையா, ஒன்னு இருந்தாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பானுங்க, 10னா பைத்தியம் முடிக்கிற அளவுக்கு அடிப்பானுங்களே. கண்டிப்பா இப்ப போனா இவனை புடிச்சு மறுபடியும்
ஜெயில போட்டுருவானுங்க. பேசாம இங்கதான் கொஞ்ச நேரத்துக்கு டைம் ஓட்டணும்பா. லூஃபி என்ன பண்ணுவான், சரி ஓகே நான் வேலையை அவங்கிட்டயாச்சும் கேட்டு ஏசு இருக்க இடத்த கண்டுபிடிச்சுக்கிறேன் பானா. அந்த டைம் தான் பகி லூஃபி கையில மாட்டி இருக்க அந்த ஆம்லெட்டை நோட் பண்ணிடுவான். அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிருவான். உடனே லூஃபியும் சரிப்பா நீ நல்லபடியா போயிட்டு வா நான் கிளம்புறேன்ட்டு போவானா. அவனுக்கு லூஃபி கையில போட்டுருக்கத பார்த்துட்டு கண்ணு உருத்தும். அவனை புடிய போய் அடிச்சு புரண்டு போய் விழுவானுங்க. லூஃபி புடிச்சு வண்டையா திட்டுவான். அண்ணன் பார்த்து கீழே இருந்த காட்ஸ் பாத்துருவானுங்க. அப்புறம் என்ன சுட ஆரம்பிச்சிருவானுங்க. லூஃபி அங்க இருந்து தப்பிச்சு ஓடுவானா. பகி கையை பிடிச்சிட்டு விட மாட்டான். ஏன்டா ஏன் என் உசுர வாங்குறான்னு கேட்டா, என்னோட ஆம்லெட் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு அதை குடுப்பியான்னு கேட்பான். சடனா உனக்கு என்ன இது மேல ஆசை, இது நமியோட கிஃப்ட், இதை மட்டும் நான் இப்போ உன்ட்ட கொடுத்தேன்னு வை, என்னைய செருப்பு கழட்டி அடிப்பான்பா. உடனே ஒரு டீல் போடுவான். நீ எனக்கு இதை கொடுத்தீன்னா நான் ஏஸ் எங்க இருக்கானோ அங்க உன்னைய கூட்டு போறேன்பா. உடனே லூஃபிக்கும் டீல் ஓகே மாதிரி தான் தோணும். என்ன இதுக்காண்டி எதுக்கு ஏச வேற பேசணும். அதனால ஒத்துக்கிட்டதுனால சரி ரைட்டு ஃபர்ஸ்ட் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராங்களே எனிமீஸ், அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். அதனால பகி என்ன சொல்லுவான், என் காலை மட்டும் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவன் பிளைங்ல வருவான். அப்படியே அடிச்சு புடிச்சு வேகமா ஓடுவானுங்க. போறப்ப தெளிவா சொல்லிடுவான், என் காலை மட்டும் கீழே போட்டாரா லூஃபின்னு. காலை மட்டும் ஏன் தனியா அவங்கிட்ட கொடுத்துருக்கான்னு பார்த்தா அதுக்கு பகியோட சாப்சா ஃப்ரூட் பவர் எப்படி ஒர்க் செய்யும்னு பார்க்கணும். அவனால அவன் பாடியை தனித்தனியா பிரிச்சு அவன் இஷ்டத்துக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அதுலயுமே ஒரு சிக்கல் என்னன்னா லிமிட்டட் ஏரியாக்குள்ள மட்டும்தான் அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை தாண்டி போயிருச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இப்படி எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு அவனோட கால் மட்டும் தரையிலேயே இருக்கணும். இல்லைன்னா அவன் கால் இருக்கிற ஏதோ ஒண்ணு தரைய கான்டாக்ட் பண்ணி இருக்கணும். அப்பதான் இவனால இவன் இஷ்டத்துக்கு பறக்க முடியும். இப்ப லூஃபி அவன் காலை தூக்கிட்டு வரான், தரையில தானே ஓடி வரான், அதை யூஸ் பண்ணி பறையந்து போறான். இப்ப அவனுக்கு என்ன சந்தோஷம்னா அவன் பல நாள் தேடிட்டு இருந்த ட்ரெஷர் லூஃபி கையில வச்சிருக்கிற ஆம்லெட். அதுக்காக தான் மண்டவோடு இருக்கிற அந்த ஐலாண்டுக்கெல்லாம் போயிருப்பானுங்க. ஒரு டைம் கூட ஏதோ ஒரு குகைக்குள்ள எல்லாம் தேடிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்களே, இதை தேடி போன டைம் தான் அது. கேப்டன் ஜான்னு ஒருத்தர் இந்த கேவல தான் ட்ரெஷரை பாதுகாப்பா வச்சிருந்தாருன்னு கேள்விப்பட்டு போயிருப்பானுங்க. பகியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல ட்ரெஷர்னு ஒண்ணு இருக்குதோ அந்த இடத்துல ட்ராப் இருக்கும், இல்லனா காட்ஸுங்க இருப்பானுங்க. மேபி நம்ம ஏதாச்சும் சின்ன தப்பு பண்ணா கூட செத்துருவோம். அதனால கேர்ஃபுல்லா வாங்க. இங்க எப்போ எந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணுன்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி ட்ராப் எல்லாம் நரகத்துல தான் இருக்கும். மாட்டுனவனுக்கு மண்டையெல்லாம் மசாலா தடவி பொரிச்சு சமோசா போட்டு வித்துருவானுங்க. உங்க மண்டை வேற மகா மட்டமா இருக்குது, அதனால பார்த்து வாங்கம்மா. இப்படி அவனுங்க உள்ள என்ட்ராகி போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு பெரிய காமெடி நடக்கும். என்னன்னா டப்புன்னு லைட் ஆன் ஆகுமா, என்னடான்னு பார்த்தா பின்னாடி இருந்து எக்கச்சக்க பேர் வருவானுங்க. என்னடானா இந்த டனலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்களாமா. அதனால வேலைக்கு வந்துட்டு இருப்பானுங்க. இவனுங்களை பார்த்த உடனே ஓ நீங்க தான் நியூவா வேலைக்கு சேர்ந்தவனுங்களா, வாங்க வாங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி டனலை தோண்ட விட்டுருவானுங்க. இந்த பக்கி அவனுங்களோட சேர்ந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் இந்த வேலையை ஏன் பண்றோம், நம்ம எதுக்கு வந்தோம் எல்லாத்தையுமே மறந்து போய் என்ஜாய் பண்ணி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து பெரிய கலவரத்தை பண்ணிட்டு அப்படியே நேரா கிராண்ட் லைனுக்கு கிளம்புனானுங்க. எல்லாம் அந்த ட்ரெஷரை தேடிதான். அப்படி எத்தனையோ டனலுக்கு போயிட்டானுங்க. போன இடத்துல ஏதாச்சும் நேவி ஆளுங்க இருப்பானுங்க, அவனுகிட்ட சிக்கி சின்னாபின்னமாவான். இல்ல ஏதாச்சும் டிராப் இருக்கும், செருப்படி வாங்கிட்டு வருவான். ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் தேடினது இப்ப அவனை தேடியே வந்திருக்குல்ல, எல்லாக்கு இன்னும் குறையலன்னு சொல்லிட்டு வேகமா பறேந்து போவான். லூஃபியையும் வேகமா வர சொல்லுவான். என்னன்னா இப்ப இவனுங்க லெவல் 2 என்ட்ரன்ஸுக்கு போறானுங்க. லூஃபிக்கு புரியல, டேய் நம்ம லெவல் 5க்கு போகணும்டா, லெவல் 2க்கு கூட்டு போறேன்னு வண்டியா திட்டுவான். ஏன்டா நீ என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்கி இருக்க, லிப்ட்ல போய் நின்னுகிட்டு லெவல் 5 கொடுத்தோன்னு சல்லுன்னு போறதுக்கு. அங்க போறது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல, ஒவ்வொரு லெவலா தான் போய் ஆகணும். இப்ப நம்ம இருக்கிறது இம்பல் டவுனோட பேஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் லெவல். இனி அடுத்தடுத்த லெவல் அப்படியே இறங்கி போயிட்டே இருக்குமாமா. லெவல் 2 and 3 and 4 அப்புறம் 5, அதுக்கப்புறம் தான் கடைசி லெவல். அங்க என்ன இருக்கு ஏது இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. என்ன அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்குமாமா. இது வரைக்கும் இவன் லெவல் 4 வரைக்கும் தான் போயிருக்கான். ஃபயரை வச்சு டார்ச்சர் பண்ணுவானுங்க. அதுக்கு கீழே என்ன இருக்கு ஏது இருக்குன்னு இவனுக்கு தெரியாதாமா. இவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் லெவல் 5ல பயங்கரமான பவுண்டியோட கிரிமினல்ஸ் எல்லாம் இருப்பானுங்கல்ல, அதாவது 100 மில்லியனுக்கும் மேல அந்த மாதிரி ஆளுங்க தான் இருப்பானுன்னு சொல்லி கூட்டு வந்துட்டு இருப்பானா. அண்ணாரோன்னு பார்த்து இவனுங்களை அட்டாக் பண்ண அந்த ப்ளூ கோரிஸ் எல்லாம் அடிச்சு புடிச்சு வர ஆரம்பிச்சிருங்க. ஆக்சுவலா பகி லெவல் 5க்கு கீழேயும் ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கான். அங்கதான் ரொம்ப ரொம்ப கொடூரமான வரலாற்றிலேயே அழிக்கப்பட்ட மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குதாமா. மேபி அது ரூமரா கூட இருக்கலாம், ஆனா அங்கதான் ஏஸ் இருக்காங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப என்னன்னா பகி லெவல் 4 வரைக்கும் தான் இவனை கூட்டு போவானாமா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும் பானா. உடனே லூஃபிக்கு சந்தோஷம். பரவாயில்லையே நீ இப்ப நல்லவனா மாறிட்டியாமா, நல்லவனும் கிடையாது வல்லவனும் கிடையாது, உன் கையில இருக்க ஆம்லெட்டுக்காண்டி தான் நான் இதெல்லாம் பண்றேன்பா. ஏன்னா அதுதான் கேப்டன் ஜானோட ட்ரெஷர் எங்க இருக்குன்னு சொல்லுமாமா. இப்படி பேச்சு வாக்குல உளறிட்டு டப்புன்னு வாய முடிடுவான். லூஃபி எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அவன் பாட்டுக்கு ஓடி வருவான். உடனே அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஐயோ அவசரப்பட்டு உளறிட்டமேன்னு. ஆனா லூஃபி நீ ரொம்ப ரொம்ப கிரீப்பியான பைரட்டுமா மானா. உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நல்ல வேலை அந்த முட்டா பையன் நான் சொன்னது எதையுமே கேட்கல, கேட்டிருந்தானா இந்த ஆம்லெட்டை தந்திருக்க மாட்டான்னு சொல்லி யோசிப்பான். உடனே லூஃபி இருந்துகிட்டு எனக்கு தெரியாம போச்சுப்பா இது ட்ரெஷர் மேப்புக்கான ரூட்னு, என்னென்னலாம் பண்ணிருக்காங்க பாரும்பா. உடனே பகிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். அப்படின்னா இவன் கண்டுபிடிச்சிட்டான், இனி இவனை விட்டோம்னா சரிப்பட்டு வராது, போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆம்லெட் எடுத்துட்டு போலான்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடி ஆவானா. உடனே லூஃபி கழட்டி இந்த வச்சுக்காண்டிடுவான். உடனே அவனுக்கு ஷாக் ஆயிரும், என்ன நம்ம அதுல ட்ரெஷர் இருக்குன்னு சொல்லியுமே அவன் மட்டும் எடுத்து தரானேன்னு. டே லூசா அது ட்ரெஷர் மேப்னு தெரிஞ்சும் ஏன்டா குடுக்குறேன்னு கேட்டா அவனுக்கு இப்போதைக்கு ஏச காப்பாத்துறதா முக்கியம், ட்ரெஷரை பத்தி கவலையே இல்ல. சரி அதெல்லாம் ஓகே, இப்ப நீ இதை என்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இங்க உன்னைய கழட்டி விட்டுட்டு ஓடிட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்பான். உடனே இல்லவே இல்ல, நீ சொன்ன வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நீ ஏஸ் கிட்ட கூட்டு போவேன்பா. உடனே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயி கதறி கதறி அழுவான். அந்த நம்பிக்கையான கண்களை நீ பார்க்காதே, நான் ஒரு சில்லித்தன
கீரித்தனமான சல்லித்தனமான கேவலமான பிறவி, என்ன மாதிரி ஆளெல்லாம் நம்பாதேன்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு அந்த ஆம்லெட்டை புடுங்கி, அப்பாடா ஒரு வழியா கேப்டன் ஜானோட ட்ரெஷர் என்கிட்ட கிடைச்சிருத்து, எவ்வளவு பாடுபட வேண்டி இருக்குது, ஸ்டார் ஹேட் ரொம்ப தேங்க்ஸ் பாம்பானா. அவனுக்கு சந்தோஷம் தான். ஆனா இப்ப எப்படி இந்த இடத்தை விட்டு வெளியில போறதுன்னு பேன்னு வாய வச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி யோசிச்சுக்கிட்டே போன வேகத்துல பின்னாடி செவர் இருக்குதுன்னு கூட கவனிக்காம ஓங்கி ஒரே இடி, பல்லுகள் எல்லாம் தெரிச்சிரும். உடனே லூஃபி இருந்துட்டு, என்னப்பா அந்த செவுத்த உடையணுமா, இந்த ஃபோர்ஸ் எல்லாம் பத்தாது, உடனே கைய வச்சு அடிக்க ஓங்குவானா. வேணாண்டா வேணாண்டா இப்ப செவுத்த உடையணும்னு அவசியம் இல்லன்னு எவ்வளவோ சொல்லுவான். ஆனா கைய ஓங்கின லூஃபிய ஸ்டாப் பண்ண முடியுமா? பகியோட சேர்த்து வச்சு ஒரே அடி, செவுத்தெல்லாம் உடைச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு வருவானுங்க. எந்த ரூம்குள்ள வந்திருக்கானுன்னு பார்த்தா அந்த செக்யூரிட்டி கண்ட்ரோல் ரூம். அட சண்டால பயல தொக்கா மாட்டி விட்டியடான்னு பகி புலம்பறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.